இப்போ வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு 5 மணி 10 நிமிடம் அந்த தருணத்தில் ராகு பகவான் பயிற்சி ஆகிறார். ராகு கேது பயிற்சி என்பது வந்து சாயா கிரகங்கள் பயிற்சின்னு அதுக்கு பேர். சாயா கிரகங்கள் என்ன, நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நிழலுக்கு நிழல் கிடையாது, ஏதோ ஒன்றினுடைய நிழல் தான் அது. அப்போ சூரியனின் நிழல் ராகு, சந்திரனின் நிழல் கேது அப்படி சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த ராகு பகவான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரங்களில் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ராகு பகவானுடைய தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திடீர் யோகத்தை, அதாவது திடீர் யோகத்தை, குபேர யோகத்தை திடீர் என்று வழங்கக்கூடிய, எதை ஒன்றுமே திடீர்னு கொடுக்கக்கூடிய யோகக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் மோட்சகாரகன், ஞானகாரகன் கேதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஞானத்துக்கு அதிபதி யார்? அந்த ஞானத்தை வழங்குவதற்கு வல்லவான கிரகங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மோட்சத்தையும் வழங்கக்கூடியது. ஏன்னா அறிவில் தெளிவும் ஞானமும் இருந்தால் தான் பக்தியில் நம்ம தெளித்து அதன் பிறகு நாம் ஞானத்தை எட்டி அதன் பிறகு பேராற்றலான பெருந்தெய்வத்தை எட்டி அந்த மோட்ச கதியை நம்ம பண்ணலாங்கிறதா சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மோட்சத்துக்கு அதிதேவதையும் ஞானத்துக்கு அதிதேவதையும் யாருன்னா கேது பகவான். அப்போ ராகு பகவான் யார் அப்படின்னா திடீர் தனப்பிராப்திகளை யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எது அப்படின்னு. திடீர்னு யோகத்தை ஒருத்தன் வந்து நேற்று பாருங்கள் அப்படி இருந்தால் திடீர்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் வந்து அந்த திடீர் பண வரவுகளை குபீர் என்று தரக்கூடியது ராகு. அதே போல் தான் மைனஸ் பாயிண்ட்டுகள், அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து திடீர் பிரச்சனைகள், திடீர் என்று ஒரு கேவலமான தன்மைக்கு ஆளாகிறது, திடீர் என்று ஒரு கட்டத்தில் மாட்டி முடிக்கிறது, இதெல்லாம் வந்து இதுவும் ராகு தான் கொடுப்பார். அப்போ ஞான நிலையை கொடுக்குறவரும் கேது தான். இந்த பக்கம் பார்த்தா ஞானத்தை கொடுக்குறவர் கேது. அந்த ஞானத்தில் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆனால் அதே பைத்தியம். அதாவது என்னென்னு கேட்டால் பைத்தியக்கார தன்மையை, ஒரு பிதற்றலை தனக்குத்தானே விதட்டிக்கிட்டு இருப்பாங்க ரொம்ப பேர். இந்த மாதிரி தன்மை. ரெண்டாவது வந்து மனம் வெகுண்டு போகிறது, பித்து பிடிச்ச மாதிரி ஆகிறது, அவன் ஒரு பித்துக்குழி அப்படிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வந்து ஞானகாரகன். ஞானத்தில் பிரச்சனை ஏற்படுறது, ஞானத்தை கொடுப்பது, ஞானத்தில் பிரச்சனை உண்டாக்குறது கேது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கேது தான் வந்து ஆன்மீகத்தில் ஒரு பெரிய ஆளாகவும் ஆக்கும். கேது போய் யாரோட சேர்ந்தோ, கேதுவும் குருவும் சேர்ந்தால் கோடீஸ்வர யோகம். யாருடைய ஜாதகத்திலலாம் கேதுவும் குருவும் சேர்ந்துருக்கிறதோ அதெல்லாம் மிகப்பெரிய வல்லமையான கோடீஸ்வர யோகத்தை பெறும். அதே மாதிரி 6 இடங்கள், அதாவது மொத்தம் வந்து 5 இடங்கள், 5 இடங்கள் அந்த ராகு நிற்கும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை ராகு வழங்குவார். ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா. மேடானா மேஷனா மேஷராசி, ரிஷபராசி, கடகராசி, கன்னி ராசி, மீனராசி. இந்த 5 ராசிகளில் ராகு பகவான் நிற்கக்கூடிய யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் அவங்க ராகு திசை வரும் பொழுது பெரிய நிலைக்கு, அதாவது பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றகரமான நிலைமைக்கு அவங்க வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆமேடா, எருது, கன்னி, நண்டு, சுறா 5 இடத்தில் கருணாகம் கூடி நிற்க அதில் சுபர் பார்வை பெற்று விட்டால் அவங்க மிகப்பெரிய யோகத்தை அவங்க சுபர்னா யார்? குரு சுக்கருடைய பார்வையை ராகு பெற்றிருந்தால் ஒரு பெரிய வல்லப யோகத்தை அடைவார்கள் அப்படின்னு ஜாதகம். ஆக இந்த அளவில் நம்ம வந்து இப்போ கிரகங்களை பற்றி சொல்லிட்டோம். இது இப்போ நம்ம என்ன பேச போகிறோம்னா, முதல்ல வந்து இந்த 12 ராசிகளுக்கு, மேச ராசியில் ஆரம்பித்து கன்னிராசி வரை உள்ள அனைத்து ராசிக்காரர்களுக்கும் 12 ராசிக்கும் ராகு கேது இந்த ஆண்டு பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி மையன்பர்களே, மகர ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு தன குடும்ப ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு தனம், குடும்பம், கல்வி, இந்த 2ஆம் வீட்டுக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அப்போ ராகு பகவான் மகர ராசிக்கு 2ல் வரும்பொழுது என்ன நடக்கும்? இந்த ராகு வந்து 2ஆம் இடம் வந்துட்டால் குடும்ப ரீதியான பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், தேவையில்லாமல் நம்ம வந்து வார்த்தை ஃபில்டர் பண்ணணும். மகர ராசிக்காரங்க தன்னுடைய வாக்கால் கெட்டு போவார்கள். மகர ராசி மையன்பர்களே, வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொள்ளக்கூடாது என்கின்ற பழமொழியை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு இந்த ராகு வர்றதுனால என்னன்னா, சண்டை, வாக்கு மூலமாக, பேச்சின் மூலமாக சண்டையை உருவாக்கிவிடும். கண்டிப்பாக வாய் மூடி மௌனம் சாதிப்பது, தியானம் செய்வது இந்த 1.5 ஆண்டுகளுக்கு மகர ராசிக்கு நல்லது. உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நீங்கள் நல்லவங்க தான். எதிரணிக்காரர்கள் வம்பு தேடி வரும். ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா நல்லதான் சொல்லியிருப்பீங்க, அது கெட்டதாக மாறும். கவனம் வாக்கில். 2ஆம் இடத்துல ராகு, ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 2 இருக்கிறது அது ஒரு விஷயம். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கொடுத்துரும். நட்பு வட்டத்தில் நீங்கள் பழகிட்டு இருக்கவங்களோட பிரச்சனை கொடுத்துரும். காதலிக்குள்ள பிரச்சனை கொடுத்துரும். மகர ராசிக்கார மாணவர்கள் படிப்பில் கவனத்தை கம்மி பண்ணிடும். அதாவது அதே மாதிரி வேலை வாய்ப்பு, தொழில் தேடி போகிறவங்க வருமானத்தில் தடங்களை கொடுக்கும். இதெல்லாம் மகர ராசிக்கு இந்த நம்முடைய ராகு பயிற்சினால் உருவாகக்கூடியது.
அது மட்டும் இல்லை, கேதுடைய தன்மை பாருங்க, அவர் 8க்கு வர்றாரு. கேதுவாலையும் பிரச்சனை, ராகு கேதுவுடைய தோஷம் இருக்கு, கடுமையாக இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ராகு கேது பயிற்சி கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்கு. பித்ரு, அதாவது அம்மா வழி சம்பந்தப்பட்டவங்களுடைய கர்மாவெல்லாம் கூட்டிகிட்டு வருவார் கேது. தாய் வழியில் மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம், மகராசிக்காரங்களுடைய தாய் வழியில் மருத்துவ செலவுகள் வர வேண்டிய நேரம். மகராசிக்காரங்களுக்கு வில்லங்கம், பிரச்சனைகள், மருந்து வியாபாரம் யாரும் பண்ணிங்கன்னா அதன் மூலமாக சிக்கல் வர வேண்டிய தருணங்கள். மகராசிக்கு பூராமே மருத்துவத்துறை, அதே மாதிரி மருந்து சாப்பிட வேண்டிய நேரம். அதாவது என்ன சொல்ல போனால் இடுப்பு அடிவயிறு சம்பந்தப்பட்ட அவயங்களில் பிரச்சனை, மறைவிடங்களில் பிரச்சனை, என்ன சொல்ல போனால் மறைவிடங்களில் நோய், இதெல்லாம் மகராசிக்கு இந்த ஆண்டு கொஞ்சம் அதிகமாகும். அதனால் ரொம்ப கவனமாக இருந்து நீங்கள் ரொம்ப கவனமாக கையாளணும். அது கேதுவுடைய இடமும், கேது இருக்க நிலையும் சரியில்லை. ராகும் 2 இருக்காரு, அவர் 8 2 ரொம்ப கவனமாக இருக்கணும். வருமானம் தடைப்பட்டுரும். வழக்கு, வம்பு, வீண் கவலை, பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ராகு கேதுக்குள்ளே சர்பதோஷ சாந்தி பரிகாரம் முறையாக பண்ணிக்கணும். சர்பசாந்திங்கிறது யாகம் பண்ணுவதல்ல. சர்பசாந்தி அப்படிங்கிறதே சித்தர்கள் முறையை நான் சொல்கிறேன். 11 எந்திரங்கள் நாகமை இயந்திரம் முறையாக எழுதி அதை அர்த்தயாமத்தில் பூஜை பண்ணி வெர்ம முகூர்த்தத்தில் கொண்டு போய் புண்ணிய நதிகளான காவிரி நதியில் விட்டுட்டு ஸ்ரீரங்க ரங்கநாதரை சேவிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடணும். இதுதான் கணக்கு. இதை செவ்வாய்க்கிழமை விடிஞ்சா செவ்வாய்க்கிழமை அந்த தருணத்தில் பண்ணணும். திங்கக்கிழமை இரவு ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை இந்த வேலையை முடிச்சுட்டு வெளியாகணும். நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த தொல்லையிலேருந்து வெளியாகிடலாம். இந்த 1.5 ஆண்டுகள் சர்ப தோஷத்துக்கு ஆளாவீங்க நீங்கள். அதே மாதிரி பாம்பு, தலைக்கு மேலே பாம்பு இருக்கக்கூடிய கோயில் எதாக இருந்தாலும் சரி, அந்த தேவதை பாம்புகளில் இருந்து, அந்த தெய்வங்கள் பாம்போடு இருந்து இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குங்க, ஒரு மாற்றம் கிடைக்கும். முக்கியமாக பட்டீஸ்வரம், திருச்சி விஷ்ணுதுர்கா கோயில். விஷ்ணுதுர்கா கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐயர் கிடையாதுங்க. அந்தனர் பூஜை செய்வதல்ல, நீங்கள் தான் அங்கே அந்தனர். நீங்கள் போய் அழகாக தேங்காய் பழம் உடைச்சி முறையாக பூஜை பயபக்தியோடு போகணும், சைவமாக போகணும். அன்றைக்கு அந்த கோயிலுக்கு போகும்போது உளுந்து கொள்ளு தானம் கொடுக்கணும். அந்த கோயிலில் தானமாக அந்த அம்மன்ட்ட வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்படி ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் அதை பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். அதெல்லாம் பாருங்கள். செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மட்டும் அந்த கோயில் திறந்திருக்கும். அதே மாதிரி பட்டீஸ்வரத்துக்கும் போகலாம், அங்கே உளுந்து கொள்ளு தானம் கொடுக்கலாம். விளக்கு 18 விளக்கு ஏற்றணும். ஆமணக்கு என்ன விளக்கு ஏற்றணும் நீங்கள் முக்கியமாக. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பொன்முச்சந்தி ஸ்ரீ விஷ்ணுதுர்கா கோயில். அதே மாதிரி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை. இந்த 2 ஸ்தலங்களுமே ராகுவுடைய, ஏன்னா துர்க்கை ராகு எங்கே கட்டுப்படுவார்? துர்க்கை. அதே மாதிரி துர்க்கைக்கு தான் கட்டுப்படுவார். அதனால தான். அதே போல் கேது கீழப்பெரும்பள்ளத்துக்கு போகலாம். இந்த விஷ்ணு துர்க்கைக்கிட்டையும் அந்த சிவதுர்க்கைக்கிட்டையுமே நீங்கள் ராகு கேதுகள் 2 பேருக்குரிய அந்த இது அங்கே அடங்கும். அங்கே போகலாம். அப்படி போகிறவங்க திருநாகேஸ்வரமும் கீழப்பெரும்பள்ளமும் கும்பகோணம் பக்கத்தில் அங்கேயும் போய் சேவிக்கலாம். ஆகவே அன்பர்களே, இந்த முறையில் இந்த மகராசிக்காரங்க இந்த ஆண்டு ராகு கேது இப்படி தங்களை தளர்த்திக்கிறதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கணும். உளுந்து கொள்ளு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த 1.5 வருஷம் மகராசிக்காரங்க உளுந்து கொள்ளு சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் சூட்சமும். இது அந்த மாதிரி நீங்கள் சாப்பிடாமல் இருந்தாலே மாற்றங்கள் வந்துடும், நல்ல மாற்றம் வரும். அதெல்லாம் பார்த்துங்க. ஆக உங்களுக்கு எல்லாம் வல்ல பிரபஞ்ச சக்தி, பிராணசக்தி, பஞ்சபூத சக்தி அருள் புரியட்டும். விஷ்ணு துர்க்கையுடைய பரிபூர்ண அருளும் சிவதுர்க்கையுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு சாவிச்சு நீண்ட இந்த 1.5 ஆண்டுகளும் சிறப்பாக உங்களோட இருந்து ஆசீர்வாதம் சொல்லி நிறைவு செய்கிறேன்.